அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? மட்டன் சாப்ஸ் தவா ஃப்ரை தான் பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ அதோடைய வீடியோ தான் இன்றைக்கி. இப்போ என்ன ஃபஸ்ட்டு மசாலா போட்டேன்னா 3 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். ஸோ உப்பு போட்டு முடித்த பிறகு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி கரம் மசாலா தூள், இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இது போட்டு ஆன பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், அதையும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஸோ அதை ஆன பிறகு மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஸோ ஆன பிறகு இந்த மட்டன் சாப்ஸை இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் சாப்ஸை வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடிக்கு ஏன் திருப்பி காமிக்கிறேன்னா, மட்டன் சாப்ஸ் வந்து ஸ்லைஸாக இருக்கணும், ரொம்ப மோட்டாவாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது ஃப்ரை ஆகணும். ஸோ ரொம்ப தப்பமாக இருந்ததுன்னா ஃப்ரை ஆகாது. ஸோ இந்தமாதிரி ஸ்லைஸாக வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ இதை 1 ஹவர் நம்ம வந்து ரெஸ்ட்டுக்கு விடணும். நல்லா மசாலா தடிவிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை மூடி 1 ஹவர் ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம். அப்புறம் 1 ஹவர் ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தவா வச்சு அதில் வந்து 3 கரண்டி அளவு எண்ணெய் விட்டுன்னு இருக்கிறேன். ஸோ எண்ணெய் சூடாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு பீஸா வந்து இதில் நான் எண்ணெயில் போட்டுன்னு இருக்கிறேன். இப்போ நீங்கள் எண்ணெய் பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலராக இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது என்ன எண்ணெயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் மத்தியானம் தான் சிக்கன் கபாப் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எண்ணெய் மீதி ஆகிடுச்சு, வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். பரவாயில்ல, அது ஏதோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ 4 பீஸ் போட்டேன். ஸோ 4 பீஸ் போட்ட பிறகு இன்னொரு பீஸ் போடுறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளிவிட்டு இன்னொரு பீஸும் போட்டாச்சு. ஸோ 5 பீஸ் தவாவில் போட்டிருக்கிறேன். அது நல்லா வறுத்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷு செய்யக்கூடிய காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அவங்க கேட்டேன், நான் என்ன உங்களுக்கு செய்யட்டும் சமையல் அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ இந்த சாப்ஸ் தவா ஃப்ரை இருக்கு இல்லையா, அது ரொம்ப சூப்பராக நீ செய்கிற, அதையே எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னா எங்கள் சாச்சா சாச்சி தான் வந்திருக்கிறது. சாச்சா சாச்சின்னா அவங்க பேர் கிடையாது. ஆக்சுவலி தமிழில் நாங்கள் வந்து சாச்சா சாச்சி எங்கள் பாஷையில் சொல்கிறது. ஆக்சுவலி வந்து அவங்க எங்கள் சித்தப்பா சித்தி வந்திருக்கிறது எங்கள் வீட்டுக்கு. ஸோ அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இதை நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கார்னிஷ்காக கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். இதை வந்து மொல்லமான தீயில் வந்து வேக வைக்கணும், அப்போ தான் இது வேகும். ஸோ வெந்தும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேட்டவங்களுக்காக இப்போ சர்வ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறேன். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் நான் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிருக்கிறேன். இப்போ சாப்பிடும்போது புழிஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ அதை புழிஞ்சாச்சு. இப்போ எங்கள் சித்திக்கு நான் ஒரு பீஸ் எடுத்து கொடுத்தேன். ஸோ அவங்க எடுத்து அதை சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்தாச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சும்மா தகன்னு ஸ்லைஸுங்க அப்படியே மின்னுது.